அண்மை செய்தி. விருதுநகர் அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்பேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாம்பேல் எபினேசர், விருதுநகர் அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் அணையூர் கிராமத்தில், அதாவது தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கும் காயமடைந்தவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு நிதியுதவியானது வழங்கியிருக்கிறார். குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் அரியூர் கிராமத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில், அதாவது நேற்றைய தினம் மாலை எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் சிவகாசி அடுத்த திருத்தாங்கல் காலனியை சேர்ந்த சுரேஷ் என்பவர், அதாவது சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில அவரது இந்த துயரமான செய்தியை கேட்டும் மிகவும் ஆழ்ந்த வருத்தம் அடைந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மேலும் இவ்விபத்தில் காயமடைந்த சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பால்பாண்டி என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு, அதாவது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், உயிரிழந்த குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் வழங்கியும், அதே போல காயமடைந்த குடும்பத்திற்கு 1 லட்சம் வழங்கியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கும்படி உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.